இந்த வயசுல யாரு என்னையா வயசை போச்சு? 50லும் ஆசை இந்த இரும்பு துண்டு அந்த காந்தக கப்புது அம்மா இதுதான் காதலம் இது என்ன வேதமோ நெஞ்சுக்குள்ள ஏதோ ராகம் கேட்குது தங்கள் கண்டு தாளம் போடுது நேரோ தூரத்தில மாலையோடு நாளை உன்னுடைய மகனத்திற்கு பகை ஏற்பட்டு விட்டது. அயல் நாட்டார் என் மீது போர் தொடுத்து வருகிறார். உனக்கு எனக்கு ஈரான் போர் நடக்குது. நான் நாயமாயா பெரிய மனுஷன் தான் நாயமா நீ பண்றது அறியாத பசங்க கூட அமிக்கணும் கம்மன் தான் பத்துக்கிறானுங்க. இந்த வயசான காலத்துல காடு வாவாத்து வீடு போட்டு என்ன இறங்கி அங்க பீராண்டிக்கிற காடி இடுகாடி என்று சொல்லக்கூடிய சுடுகாடு வாடான்னு கூப்பிடுது. அப்போ வீடு வயசாகி போச்சுப்பா, உன்னை என் வீட்டுல இருக்கிற போடான்னு சொல்லுது. ஆசை ஆரம்பிச்சது. ஆசை நம்ம விடத்துக்கு இந்த வயசுல நாளை சாப்பிட கழுவுனா இருந்தா கூட ஒரு பொம்பளைய பார்த்த உடனே நாட்டி நரம்பெல்லாம் அப்படியே முறிக்கேறிடும். சுட தண்ணி காய வச்சு ஊத்தி போடுவேன். அந்த பொம்பளைய பார்த்த உடனே அந்த காய வந்தால எப்படி ஆடும் தெரியுமா? கொண்டாட்டி வேணும் 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 ஆடுதா இப்படி ஆடும். ஆடும் அதே பொம்பளை அந்த தலையை பார்த்துட்டு வரமாட்டா எப்பா நாங்க பட்டதே போது எங்களுக்கு ஆப்பியா வேணா ஆடுதா அப்படின்னு ஆடி கிடக்கும். வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட் அதுக்கு ஆட்டம் நெல்லி குப்பத்துல உனக்கு ஆட்டம் நாயமா அடி கடற்காரே குப்பத்து மோட்டு பால்கார் கேசவன் ரெட்டியார், விட்டு கொடுத்தவங்க ரங்கநாத ரெட்டியார். அவர் பாதியில போய் பட்டதுனால அந்த பாதியிலிருந்து என்னை வேஷம் கட்ட வச்சார். இன்னைக்கு நான் உலகத்திற்கெல்லாம் அறிமுகமாக இருக்கிறேன்னா அது காரணம் குப்பத்து மூட்டு கிராமம் 100 மக்கள். சுற்று வட்டாரம் இருக்கிற அன்பு உள்ளங்கள் பாகவலி, முசிறி, ஈச்சந்தாங்கல், வள்ளும்பாக்கம், வடிம்பாக்கம் இங்குள்ள அத்தனை கிராம மக்களும் என் மீது ஒரு பற்றுதல் பாசம். கவலைப்படாதீங்க ஐயா, எல்லா நடிகருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கும், உண்மை ஒரு அனுபவம் இருக்கும். நான் கஷ்டப்பட்டாவது டோல்கேட்ல ஒரு செலவு ஒண்ணு வைக்க சொல்லுவாங்க. சரியெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு ஒண்ணா எடுத்துன்னு வராங்க. ஐயா இவ்வளவு கருத்தா பேசுற இந்த வயசாச்சு நாயமா இது நான் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நிக்கிறேன், நீ பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நிக்கிறேன். தானே நல்ல 3 இருக்குது இல்ல, 3 வேளை உப்பு போடா கூட ஒரு வேலையாவது உப்பு போட்டு சாப்பிடல. உள்ளது வெளி வந்த சுனாட்சி வீட்டில் வெளியே சாப்பிட்டு கது தட்டணும் என்ன இல்லை, கது தட்டணுன்ற என்ன இல்லையா? சரோஜா தேவி ரொம்ப வெக்கப்படுதம்மா. எத்தனையோ மகாராணிகளை பார்த்துக்கிறேன் அம்மா, இது போல மென்டல் மகாராணியை நான் பார்க்கல. என்னம்மா பிரேக் டான்ஸ் இந்த வயசுல
உள்ளத உள்ளபடி ஒளியாம சொல்ற ஒரே மனுஷன் நீதாப்பா. சொல்லாத சோத்துல வச்சு சாப்பாடு கை வச்சு தான் வாங்குவாங்க. எங்க வரா நோக்கியா கம்பெனி தான் மூடிட்டாங்களே. நோக்கியா கம்பெனில ஓகே போடுறீங்களா இல்ல சாம்சங்ல சாம போடுறீங்களா? இப்படிலாம் நீங்க செய்யக்கூடாது. எங்க வர சொல்லிட்டு செய்யக்கூடாது. அடமானம் போட்டு ஓகே போட்டு இல்ல இல்ல நீதான் அவராண்ட வாங்கி அப்படிலாம் சொல்லப்படாது. செய்யக்கூடாது. நீ பார்த்துட்டு சொன்ன உடனே ஐயோ ஒரு சிரிப்பு மன்னர் பழுகுதும்மா. மாமி மாமாக்கு வெக்கமா வருதா? மாமாக்கு கருவேப்பிலை மாமா துண்டு அதிகமா சாப்பிட்டா பாலக்காட்டு பக்கத்தில் ஐயா இது கலியுகம். ஆமாவா காயில தாலி காட்டுறோம். ஆமா சாயந்தரம் டைவர்ஸ் வாங்குறோம். ஆனா அந்த காலத்து காதல் பாருங்க. உண்மைதான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அன்பு மரணம் உடைத்தாய் வாழ்க்கை பண்பம் பயணம். இந்த நாட்டுக்கேற்ற மக்கள் மக்கள் மக்களுக்கேற்ற மன்னவர் மன்னருக்கேற்ற மனைவியால் எங்கள் இருவருக்கேற்ற அன்பான காவலன் இந்த சபைக்கு அமைச்சரை பார்க்க வேண்டும். அமைச்சர் கருணாக வருகிறார். அமைச்சர் வருகிறார். அவர் வந்து கொண்டிருக்கிறார். வேகமாக வருகிறார். வந்து நின்னா பத்தியா நல்ல பொடிப்பு கவுத்து விட்ட சியாங்கன மாதிரி வந்து அம்மா தலைச்சம் குழந்தைங்க யாருன்னா வச்சிருந்தா எழுப்பி வீட்டுக்கிட்டு முடுக்கும். யாரோ நம்ம ஊருக்கு யாவலும் விட்டுட்டு புது வீடு கட்டினா திருஷ்டி பொம்மை எங்கேயே தேடாது. நல்ல நாகூர் கடா வந்து ஒரு 5 அடி சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தாங்க. மொனில நல்லா பூரா சீவிய அவன் சூத்துல ஒரு சோறு சொல்லிய நான் ஊர் முக்குட்ல பெரியமா தான் சொல்லுங்கிறாங்க. அப்படியா? என்ன அவசர அனுப்பு? மன்னர் வரும்படி சந்திக்கிற அனுப்பு மன்னரை. வாழ்க பச்சரிய வாழ்க வாழ்க. பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று
எதையா பிடிப்பாங்க குடிக்கிறாரு பாருன்னா வாட்டமா நாடகம் பார்க்குறது காலு கையெல்லாம் கூட வர நாடகம் பார்க்குது கையில ஏத்து நாடகம் எப்படி சார் ஏய் போ அவர் கூட படுப்போ இது படுப்போ என்னடா இப்ப முடியாது உடம்பு டயர்டாக்குது இப்ப முடியாது நரம்பு சும்மா பண்ணக்கூடாது நரம்பு காலையில வேன்ல போ சொல்ல பாரு அந்த ஆள் ஆபரேஷன் பண்ணிக்கிறான் இதுக்குதான் ஆளு நின்னுங்கதாடா தெய்வமே கோவிலுக்குறியா இல்ல குடியேறி வெளிய போயிட்டியா ஏறி வேலைக்கு போயிருக்கு நான் பாப்பா நீ பண்றது ஜாய்பா என்ன பண்ணவே இல்லையா யார் நீ ஏரியில கருப்பத்தை குழந்தை வாயில போட்டு குழந்தை வாய் வந்து போய் ஓடி கழுகுறான் ஐயோ வாய் வந்து போச்சா எங்கடா அடங்குறியாடா आएगा करना ना आएगा करना ना பாவி டேய் நீ சும்மா இருக்க மாட்டடா கனவுல வருவடா கனவுல வந்து ஐட்டு கனவுல வருவணும் பாத்தீங்களா ஐயா அது சபை ஐயா நாங்க ஒரு விளையாட்டு கறி இருக்கட்டப்பா நீங்க இல்ல ஒண்ணுமே இல்லப்பா ஆமா பாத்தீங்களா என்னடா டேய் டேய் மகத பாய்ச்சாரல தர நாங்க ரெண்டு ஆப்பு ஏடா மகத அயலாற்றிலிருந்து மன்னரின் சொத்துக்கள் வந்து இருக்கிறார்கள் ஆகவே கண்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் கண்ணுல கள்ளிப்பால் ஊத்தலாமா கள்ளிப்பால் ஊதி சாவச்சினமா செத்துருவாங்களா காலை விருந்து அடுத்து கொண்டு வாசிக்கிறோம்